வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த 4th டே ஆஃப் லண்டன் ட்ரிப், அதுலேயும் கடைசி நாளும் கூட. இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, நேராக காலையில் ஈஸ்தான் போயிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் இன் சரவணபவன். ஸோ இட்லி, தோசை, உளுந்து வடை அப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையாக கொஞ்சம் ஷாப்பிங்னால் பெரிய இது இல்லை, வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊரில் கிடைக்காத சில ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். எஸ்பெஷலி தமிழர்கள், நம்ம தமிழ் பீப்புள் யூஸ் பண்ணுற மசாலாஸ், அப்புறம் கொஞ்சம் நமக்கு இந்த தொக்கு மாதிரி அவசரத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி பொருட்கள் பார்க்குறதுக்காகவும் அதை வாங்கிறதுக்காகவும், அது இல்லாமல் பூஜை சாமான் இந்த கடையெல்லாம் இருக்குன்றது இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுதான் என்னுடைய முதல் முறை. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவங்க நிறையா தடவை வந்திருக்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இது ரொம்ப ஃபெமிலியர் டு த பிளேசஸ் எவ்ரிதிங். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம். எங்கே பார்த்தாலும் தமிழர்கள், தமிழ் கடை, கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்தது டோட்டலி. இப்போ நான் இருக்கிற ஏரியா லெஸ்டரில் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மினி குஜராத். ஸோ நிறைய குஜராத்தி பீப்புள்ஸ், அது இல்லாமல் குஜராத்ன்றதை விட நார்த் இண்டியன்ஸ். ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாட் ஐட்டம்ஸு, அப்புறம் ஈவன் அங்கே இருக்கிற ஃபால்கன் கேஷ் அண்ட் கேரின்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட்ஸு, மெட்ராஸ் மசாலாஸ் அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்குமே தவிர, நம்ம ஊர் டிப்பிக்கலாக இப்போ இங்கே பார்த்திங்கன்னா A to B இருக்குது. அதில் மாச்சி மசாலா, சக்தி மசாலா அப்படி எல்லாமே இங்கே கிடைக்கும். நான் இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஆப்வியஸாக நமக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணுவோம். ஸோ நமக்கு அந்த டேஸ்ட் பட்ஸ் எப்போயாவது சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு மாதம் 2 மாதம் அப்படி ஓட்டிக்கலாம். மற்றபடி கொஞ்சம் நமக்கு ஸ்டாக் இருந்தால் தான் நமக்கு ஒரு லாங் ரன்னில் சாப்பிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பெட்டர், சரி ஓகே எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் யூகே ஒரு 6 months ஆஃப் பீரியடில் நான் போகிறேன் லண்டனுக்கு. ஸோ அதனால் எனக்கு நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மளிகை பொருட்கள்லாம் அந்த மசாலா, எஸ்பெஷலி மசாலாஸ் அதெல்லாம் காலி. சரி ஓகே, அப்போ என் ஃப்ரெண்டும் அவங்க இப்போ தான் வந்தாங்க. ஸோ அவங்க ஊர்லேருந்து, இந்தியாவிலேருந்து கொஞ்சம் நான் எப்பயும் பயன்படுத்துகிற மசாலாஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் கொண்டு வந்திருந்தாங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக சரி இந்த மாதிரி தொக்கு, பேஸ்ட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு உட்காந்து டெய்லி யூனி போகிறதுக்கு டக்குன்னு சமைக்கணும். இப்போ என்ன பார்ட் டைம் பண்ணுறோம், யூனிவர்சிட்டியும் போகணும். ஸோ அதனால் சரி ஓகே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணத்தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு தொக்கு கூட வாங்கினேன். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் நான் இந்த வாய்ஸ் ஓவர் மெயினாக பார்த்திங்கன்னா, பின்னாடி இளையராஜா சாங் ஓடிகிட்டே இருக்குது ஃபுல்லாக. நாங்கள் இப்போ எடுத்தது எல்லாமே இந்த க்ராசரி ஸ்டோரு. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாட்டு, அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த 80ஸில் வந்த சாங்ஸு எல்லாமே அப்படியே கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். ஆனால் அதை இதில் போட முடியாது. அதனால தான் இவ்வளோ பெரிய வாய்ஸ் ஓவர். ஸோ அப்புறம் அங்கே சந்தித்த சில பசங்க, அவங்க அங்கே வேலையில் இருக்காங்க. அவங்களாம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்திருக்கிறவங்க. ஸோ அதை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோடய கேமராவை பார்த்துட்டு, ஓகே நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா, நானும் யூடியூப் வச்சுருக்கேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இது கேமராவா அப்படின்னு கேட்டோன்னே, ஓகே ரெக்கார்ட் பண்ணக்கூடாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் இல்லை, அதுக்காக இல்லை, நானும் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. சும்மா ஃப்ரெண்ட்லி டாக் நடந்தது. அதுக்கப்புறம் சரி நம்ம என்னென்னலாம் பொருள்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நானும் சுற்றி சுற்றி ஏன்னா இப்போது இந்த ஷங்கர் பிராண்டுன்னு ஒன்று இருக்கும் இங்கே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த உதயம் பருப்பு இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்காது லெஸ்டரில். ஸோ இந்த பிராண்ட்ஸ்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன், லண்டனில் தான். ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஓகே அப்படியே கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு வந்துட்டு போன மாதிரி ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டும் பேக்ரவுண்டில் தமிழ், நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா பொருளும் இங்கே. ஸோ எல்லாத்தையும் சுற்றி எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் எல்லோரும் முக்கால்வாசி தமிழ் பீப்புள். ஸோ எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க கடை வச்சிருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்கள். ஸோ அதனால் வந்து அவங்களோட பொருளும் அங்கே கிடைக்கிற மளிகை ஜாமான்களுமே அங்கேயும் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டும் போக முடியாது. ஏன்னா வந்து இங்கேருந்து நான் பஸ் பிடிச்சி போகணும். ஸோ இவங்க ஊர்லேருந்து இவ கொண்டு வந்த எனக்கு சேர வேண்டிய பொருளும் நான் கொண்டு போகணும். நான் இந்த ட்ரிப்புக்காக கொண்டு வந்த பொருளும் என்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் எடுத்துகிட்டு போகணும். வெயிட் அதிகம். ஸோ அதனால் இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஸோ அதனால் எல்லாத்தையும்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஜஸ்ட் எது தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 பவுண்ட்ஸ் கிட்ட ஆச்சு. 20 பவுண்ட்ஸ்னால் நம்ம ஊருக்கு 2000 ரூபா. ஸோ இது ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3-4 மாதம் வந்தால் நல்ல விஷயந்தான். அப்புறம் பாருங்கள் கருவாடு, அப்புறம் வந்து ஃப்ரோசன் ஃபிஷ் எல்லாமே வந்து ஊர்லேருந்து ஏற்றுமதியாகி இங்கே வருது. நிறைய ஊர் 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 மீன் இங்கே வந்து நிறையா வித்தியாசமான ஃபிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சால்மன், அப்புறம் வந்து அட்லாண்டிக் மேக்ரல்ஸ், அப்புறம் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி ப்ரான்ஸ் கிடைக்கும். சார்டைன்ஸ், மத்தி, இல்லைனா சாலை மீன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப காமன். இருக்கிறதுலே சீப்பஸ்ட்னால் அது சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் இங்கே வந்து ஃபிஷ் ரேட்டு தான் வரும். கிலோஸு இல்லை பீசஸ் அந்த மாதிரி ரேட்லாம் மோஸ்ட்லி இருக்காது. ஒரு ஃபிஷ் எடுத்திங்கன்னா 3 பவுண்டு, ஒரு 1/2 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 300 ரூபா வரும். அது நாட் அ பிக் டீல். ஒரு ஆளுக்கு போதுமானது. குடும்பமாக வாங்குறீங்க இல்லை வந்து இப்போ என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவங்க சொன்னாங்க. அவர் வந்து ஒரு 25 பவுண்ட்ஸ் 30 பவுண்ட்ஸுக்கு சால்மன் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு எப்போல்லாம் அவருக்கு தோணுதோ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ பொரித்து சாப்பிட்றதோ குழம்பு வச்சு சாப்பிட்றதோ அந்த மாதிரி பண்ணிப்பார். ஸோ அவர் வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்கிப்பாங்க அவங்க மொத்தமாக மாதத்துக்கு. ஸோ அது அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நான்வெஜ்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற நம்ம எல்லா காய்கறிகள், பழங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மல்லிகைப்பூலாம் நான் இங்கே தான் பார்க்குறேன் ஆஃப்டர் ஒரு 7-8 மந்த்ஸு. ஆனால் வந்து அதோடய கண்டிஷன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. இந்த கடையில் ரொம்ப அது வந்து சோர்வாக ஒரு மாதிரி இதாக இருந்தது. களை இழந்து போயிருந்தது அந்த மல்லிகைப்பூ. ஆனால் இன்னொரு கடை நாங்கள் இப்போ அடுத்து வரும் கம்மிங் அப்பில். ஸோ அந்த கிளிப்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மல்லிகை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அது வந்து பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய ஒரு கடை. ஸோ நல்லா இருந்தது. அது ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. அப்புறம் செடி இந்த மாதிரி தோட்டம் வைக்கிறதுக்காக வச்ச செடியெல்லாம் கூட மெயினாக பூச்செடிகள் அது கூட டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. வேணுன்றவங்க அதையும் கொண்டு போய் அதையும் நீங்கள் இது பண்ணி வாங்கிக்கலாம். வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இட்ஸ் அ குட் சாய்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கருவேப்பிலை வந்து அதிகமான தமிழ் பீப்புள் மெயினாக எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ். ஸோ அதனால பார்த்திங்கன்னா இங்கே கருவேப்பிலை வந்து 50p தான் 50 ரூபா நம்ம ஊருக்கு. ஆனால் குவான்டிட்டியும் நல்லா இருந்தது.
நான் இங்கே வாங்குகிற லெஸ்டரில் பார்த்திங்கன்னா மினிமம் 1 பவுண்ட் கருவேப்பிலை. குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆனால் ஒரு ஆளுக்கு இது ஓகே. பட்டு கருவேப்பிலைக்கு நம்ம வந்து இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நமக்கு அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளோட ஃப்ளேவர் கிடைக்கும் சமையலில், அந்த அரோமா. ஸோ வி மிஸ் ஹோம் டெஃபினெட்லி. ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு நம்ம ஊர் கடை வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் எல்லாம் என்னென்ன காயெல்லாம் கிடைக்குது, எப்படியெல்லாம் இருக்குது, என்ன ரேட்டில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். மெயினாக பார்த்திங்கன்னா காய்கறியோட அருமை வந்து இங்கே வந்தால் தான் தெரியும். யூகே வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லாவே கிடைக்கும் இங்கே காய்கறி. ஆனால் வந்து என்ன பிரச்சனைன்னா, இப்போ வந்து நம்ம ஊரில் நம்ம சொல்லுவோம்ல இங்கிலீஷ் காய்கறிகள் அப்படின்னு. ஸோ கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு இது வந்து எப்பயுமே கிடச்சிட்டே இருக்கும். இப்போ நான் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு இங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டோர் போட்டு அங்கே வந்து புடலங்காய் இருந்தது. கிட்டத்தட்ட 480 கிராம் புடலங்காய். சரி ஓகே, அதில் வந்து ரேட் இல்லை அந்த இடத்துல. சரி ஓகே, ஒரு தோராயமாக ஒரு 2-2.5 பவுண்டு கிட்டத்தட்ட 250 ரூபான்னா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பில்லும் போட்டாச்சு, பில்லு பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். பில்லு ஒரு 2 எட்டு எடுத்து வச்சுட்டு பில்லு பார்க்குறேன். பார்த்திங்கன்னா 4.10 பவுண்டு அந்த புடலங்காய் 480 கிராம் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 410 ரூபா ரேட்டு. ஸோ அதை அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆனால் வந்து இங்கே புடலங்காய் நம்ம ஊர் காய்கறிகள், ட்ராபிக்கல் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்ப விலை ஜாஸ்தி. இல்லைன்னா பாவக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி அப்பப்போ சாப்பிட்லாம். ஸோ ஏன் இந்த சாப்பாடோட அருமை வந்து நமக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கும்போது தெரியவே தெரியாது. ஏன்னா தடுக்கி விழுந்தா ஹோட்டல்ஸ் இருக்கும், தடுக்கி விழுந்தா எங்கேனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எப்படினாலும் நம்ம ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணால் ஒரு 3 காய் எப்படியாவது சாப்பிட்ருவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இருக்கும், ஆனால் வந்து ஃப்ரோசனாக இருக்கும். இல்லைனா வந்து நம்ம வந்து ஸ்க்ராப்லேருந்து எல்லாமே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரெடிமேடாக இல்லை வந்து இதாக போகிறீங்க அப்படின்னா டேஸ்ட் நமக்கு பிடிக்காது. சரி நம்ம வந்து காசு கொடுக்குறோமே, ஓரளவுக்கு குவான்டிட்டியாவது இருக்குமான்னு பார்த்தா குவான்டிட்டி இருக்காது. சரி குவான்டிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா வயிற்றுக்கு பத்தாது. அப்போ எக்ஸ்ட்ராவாக திரும்பவும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கொடுக்குற அந்த பைசாக்கும் குவான்டிட்டியும் கம்மி, டேஸ்ட்டும் கம்மி. அதுக்கு வந்து சரி ஸ்க்ராப்லேருந்தே பண்ணி சாப்பிட்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும்போது விலைவாசி ஆஃப் த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது இப்போ இங்கேன்றதுனால நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ என்ன இருக்குது, என்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. இப்போ யூஸ்வலாக நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து காரில் வந்து வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ ஒரு 3 மந்த்ஸ்க்கு தேவையானதோ 6 மந்த்ஸ்க்கு தேவையானதோ அந்த மாதிரி காரில் போட்டு எல்லாம் டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெலாம் வந்து காரும் கிடையாது, ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஸோ இங்கே என்ன கிடைக்குதோ அது மாதிரி நம்ம சர்வை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாட் பேட், லெஸ்டர் இஸ் நாட் அ பேட் சிட்டி. வீடியோ எடுத்துக்கலாமா? 50% இது மட்டும் பொருள் மட்டும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம். இன்னொன்று நம்ம வாங்கி நிறையா சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினாலும் ஒன்று ஃப்ரீசரில் போடணும் கட் பண்ணி, இல்லாமல் நீங்கள் நார்மல் இதில் வச்சிங்கன்னா ஒரு 3-4-5 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் வந்துடும், இல்லைனா வந்து சொதன்னு ஆகிடும்.
அடுத்து பயன்படுத்த முடியாது. ஸோ பெட்டர் வந்து ஒன்று கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு அப்புறம் எப்போனாலும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நான் சொன்ன இந்த பூஜை சாமான்கள் இருக்கக்கூடிய சாமி படங்கள் எல்லாமே சகலமும் இதில் வந்து இந்த கடையில் இருக்குது. இவங்களும் வந்து ஒரு இலங்கை தொழில் ரன் பண்ணுறாங்க. நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டேன், நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தாமரை, வெற்றிலை, எங்களுக்கு கலராக அடிச்சிடும். சந்தனம், ஊதுபத்தி, விளக்கு, அப்புறம் வந்து சாமி படங்கள், அப்படி நிறையா எக்கச்சக்கமாக அவங்க வந்து வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த கடையில் தான் அவங்களுக்கு வந்து அந்த பூச்செடியும் கிடைக்கும். வெளியே வந்தால் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கதம்பம், ஊரில் சொல்ல செவ்வந்தி, வில்வம், இப்படி எல்லாமே யார் யாருக்கு இப்போ பூஜை பண்ணுறாங்களோ, வீட்டில் பண்ணுறவங்க, இது பண்ணுறவங்க, இல்லை மாலை கட்டி போடுறவங்க, அவங்களுக்கெலாம் வந்து இது வந்து வாங்கிட்டு அவங்க இது பண்ணலாம். இல்லை சாமிக்கு, ஏன்னா பக்கத்துலேயே இங்கே பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த மகாலட்சுமி கோயில், அப்புறம் கொஞ்சம் போனால் முருகன் கோயில் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு டு கோ ஸ்பாட் ஃபார் ஆல் த நெசசரி பூஜா ஐட்டம்ஸ். அதுதான் ஒரு சாணத்தை பாரு, சாணம் இந்த சைஸ்க்கு தான் அவர் வெள்ளி விளக்கு வச்சிருக்காரு. இதுதான் சைஸ். அந்த புளி இருக்குல்ல, அதுதான் விளக்கே. லைட்டா போட்டு ஓகே. சாமிலாம் நிறைய படம் இருக்கு. இது வந்து சாம்பிராணிக்கா விளக்குக்கேவா? அது இந்த ஓ அணையாம இருக்குது. இல்லையே காத்து ஃபேன்ல எல்லாம் பட்டாபு. சீப்பாக இருந்தால் எடுத்துக்கோ. அது என்ன இந்த மல்டி கலர் இது மாதிரி எடுத்துக்கோ. இங்கே எங்கே ஆட போகிறோம்? முதல்ல இங்கே இருக்கிறன்ற முடிவு போகிறோம். இருந்தாலும் இதெல்லாம் கொண்டு வரணும். இருக்கிறேன்னா இதெல்லாம் வாங்கி தரேன்னு இல்லை, சொல்லிக் கொடு, இப்பயே காட்டு. டான்ஸ் இருக்கா என்னன்னு பார்த்து இருந்தா போட்டோம்னா கொஞ்சம் பொழுது ஓடும். இது வெத்தலையா? அது கொடி, வெத்தலை கொடி. மல்லிகைப்பூ. இது பேர் என்னடி? ஜவ்வா என்ன? ஆஹா, அதான் அது பேர் இருக்கே, நல்ல பேர். சம்மங்கி. வாசனையே இதுதான். தேங்க்யூ. இது இந்த அடுக்குமல்லி அடி. அடுக்குமல்லி, அடுக்குமல்லி. செவ்வந்தி. கொடை எங்க இருக்கு? கொடை எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியலையே. சரவணா ஸ்டோர்ஸ், சரவணா பவன், கனகாம்பரம், அரளி, கனகாம்பரம். போட்டி, லிவர், பிரெயின், நெத்தலிக், ஃபிஷ், பிரான். இன்னொரு தடவை ஈஸ்டர் வர வேண்டியதுதான். ஊரை பார்த்த மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னா, ரூம் வாடகைக்கு, வீடு வாடகைக்கு, ஃபார் ரெண்டல், அப்புறம் வந்து ஜாபு, அப்படி எல்லாமே வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் போர்ட் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ஸோ யாருக்காவது வேணுன்றவங்க இதை ரீட் பண்ணி, இல்லை அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வேலையே இருக்குது. இட்ஸ் அ குட் ஒன். இங்கே தான் நான் அந்த மாதிரி பார்க்குறேன்.
ஸோ அடுத்து என்ன பிளான் அப்படின்னா நேராக வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் அங்கே இந்த கடை அப்புறம் இந்த கடை அப்படி எல்லாம் சுற்றிட்டு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே போயிட்டு பார்க் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் லக்கேஜ்லாம் எடுக்கிறதுக்கு திரும்ப ரூமுக்கு போனோம். ஸோ அதான் பிளானு. ஸோ ரூம் போயிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு பஸ்ஸு, அவங்களுக்கு வந்து ட்ரெயினு அவங்க ஊருக்கு. ஸோ இதுதான் பிளானு. பட் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, அவங்க டைமை கால்குலேட் பண்ணி கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி நான் வந்து ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னாச்சுன்னா ஓகே எப்படியாவது பிடிச்சிருவோம். 1 ஹவர் டு 1.5 ஹவர்ஸ் அதுதான் டைம் கேப் இருந்தது. போய் ஆஃப்டர்நூன் இதுக்கப்புறம் போய் சாப்பிட்டோம். இங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அஞ்சப்பரில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். ஸோ என்னாச்சு 2 டியூப் மாறணும். டியூபுன்றது இங்கே வந்து மெட்ரோ தான் சொல்கிறாங்க. ஸோ 2 டியூப் ஸ்டேஷன் மாறணும். இதில் என்ன அப்படின்னா அங்கே ரீச் ஆன ஸ்டேஷனுக்கு வந்து நான் கரெக்டாக போயிட்டேன். ஆனால் எனக்கு அங்கேருந்து நான் வந்து ஒரு என்னோடய விக்டோரியா பஸ் ஸ்டேஷனுக்கு போனணும். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். இதை வந்து நான் 5 to 10 மினிட்ஸில் எப்படி கவர் பண்ண முடியும்? அதுவும் கையில் அவ்வளோ ஹெவி வெயிட்டு. இந்த 2 சூட்கேஸு, நான் கொண்டு வந்த பேக்கு, ஸோ எல்லாம் சேர்ந்துட்டு என்னால் ஓடவும் முடியல, நடக்கவும் முடியல. பஸ்ஸை வேறு மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட்டு. போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நமக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் டோர் கேட் நம்பர். ஸோ அந்த கேட் நம்பரில் தான் பஸ் வந்து நிற்கும். அது இருக்குது. அது இன்னொரு 2 பிளாக் தள்ளி போகணும். சரி ஆல்மோஸ்ட் உள்ளே போனால் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 13 மினிட்ஸ் லேட்டு. அவ்வளோதான். இங்கெல்லாம் பஸ்ஸு டைம்னா டைம். ஸோ வந்து ஒன்றுமே பண்ண முடியல. பஸ்ஸு போயிடுச்சு. நான் போய் நின்று வேர்த்து விறுவிறுத்து பதட்டமாகி, ஏன்னா அன்றைக்கி நைட்டுக்கு எங்கே போகிறது, எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆப்ஷனு. சரி ஓகே. அப்புறம் அவங்களே வந்து என்ன பண்ணாங்க, நான் புக் பண்ணது வந்து நேஷ்னல் எக்ஸ்ப்ரெஸ். ஸோ வந்து அவங்களே வந்து வெயிட் பண்ணுங்கள், வேறு நெக்ஸ்ட் பஸ்ஸில் வந்து இடம் இருந்ததுன்னா அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பஸ்ஸில் ஆப்ஷன் கிடச்சிது. ஸோ ஆல்ரெடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்ததுனால தப்பிச்சேன். ஆன் ஸ்பாட்டில் வந்து வர்றவங்களுக்கெலாம் வந்து லக் இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்புறம் ஒரு வழியாக 5:30 ஒரு 5 o'clock பஸ்ஸுக்கு 5:12, 13 அந்த மாதிரி போனேன். நெக்ஸ்ட்டு பஸ் வந்து 5:30 பஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. சரி இந்த பதட்டம் வந்து இது பண்ணால் அவங்க வந்து என்னாச்சு, இவங்க ட்ரெயின் வந்து ஏதோ சம் டிலேனால கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் டிலேன்னு நினைக்கிறேன் அவங்க ட்ரெயின். உடனே அவர் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு எங்களை எப்படியெல்லாம் திட்டிருப்பீங்க பாருங்கள், உங்களை நீங்கள் என்ன வயிற்றுச்சல் பட்டீங்களோ, எங்களுக்கு வந்து இங்கே 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ மாறி மாறி ஒரு மாதிரியாக போயிடுச்சு அந்த டே எல்லாருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து அடுத்த பிளான் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு யாரோ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அதனால அவங்க ட்ராவல் பண்ணி அவங்களும் சேஃபாக ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சிட்டி வந்து ரீச் ஆகிட்டேன். இந்த மாதிரி பல ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள். ரொம்ப நல்ல வெதர் வந்து கொஞ்சம் சில் வெதர். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் எல்லோரும் இருந்தது. அதனால் நான் வந்து அங்கே தனியாக படிச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு இங்கே மீட் பண்ணுறது. ஸோ அவங்க கிட்ஸு பசங்க 2 பேரும்.
ஸோ அதனால் ரொம்ப நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான டைம் எனக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.